உயரத்துக்கு புட்கள் நிறைஞ்சிருக்கிற பகுதிங்க. மழை சும்மா வெளுத்து வாங்குது. நம்ம போன டைமில் ஒன்றுமே தெரியல. சுற்றி வர பச்சை பசேல்னு புல்வெளி, ஃபோட்டோஜெனிக்கான பிளேஸு. இந்த மாதிரி தான் மழை பெஞ்சால் கேரளாவில் வராங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியான வியூ பாயிண்ட்ஸு. நம்மளோட இன்றைய பயணத்தில் நம்ம பிரிட்டிஷ்காரங்க ஒரு மலையில் குடியை நட்டி வச்சுருக்காங்க. அந்த மலைக்கு தான் வந்திருக்கோம். நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது, சரியான கிளைமேட் இருக்குங்க. அதுவும் மழை காலத்துலலாம் வரும்போது ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கும், த்ரில்லிங்காகவும் இருக்குன்னு தான் சொல்லணும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். இது எங்கே இருக்குது, என்ன, எல்லா விதமான டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இயற்கை அழகு கொட்டி கிடக்கிற கேரளாவில் மலப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற கொடித்தூக்கி மலைக்கு தாங்க நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 110 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கூட தள்ளி இருக்கிற இந்த இடம் ரொம்பவே ஒரு அற்புதமான இடங்க. இங்கே நம்ம ஒரு சூழலியல் சுற்றுலா தான் போகிறோம். ரொம்பவே அருமையாக இந்த பயணம். நடுவில் மலையும் ரொம்ப நேரம் நிற்கிற மாதிரி ஆயிருந்தது. வாங்க இந்த கொடித்தூக்கி மலை பயணத்தில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம டிக்கெட்டெல்லாம் வாங்கிட்டு நம்ம உள்ளே போகும்போது ரைட் சைடில் 5 முனிவர்களோட உருவப்படங்கள் இருக்குது. அவங்களுக்கும் இந்த மலைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. அது வீடியோவோட நடுவில் சொல்கிறேங்க. நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்களே அந்த ரோடு, கிட்டத்தட்ட மலை உச்சி வரைக்குமே ரோடு இப்படி தாங்க இருக்கும். அதனால் நடக்கிறதுக்கு நமக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் மழை அப்படியே மேலே 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 அப்படியே ஏறிட்டே இருக்கும். சூப்பராக இருந்தது. நம்ம போன டைம் மழை பேஞ்சு நின்றுருந்தது. அதனால் இன்னுமே நல்லா இருந்தது. இந்த மலைக்காடுகளில் நிறைய பாம்புகளுமே இருக்கிறதா போட்டிருக்காங்க. அம்மணிக்காடுகள் அப்படிங்கிற மலைத்தொடர்களில் தான் இந்த கொடிக்குத்தி மலை பயணம் அமைஞ்சிருக்குங்க. ஒவ்வொரு இடமும் பாருங்கள், ஒவ்வொரு விதமான அந்த பச்சை நிற கலர் எப்படி தெரியுது பாருங்களேன். மெல்ல மெல்ல நம்ம இந்த மலையில் ஏற ஏற நமக்கு வியூ பாயிண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே அற்புதமாக கிடைக்குதுங்க. அதுவும் ரோடு நல்லா போட்டு வச்சுங்காட்டி நம்ம எந்த வித தடுமாற்றம் இல்லாமல், அதுவும் அந்த பச்சை பசேல்னு இருக்கிற பகுதியை பார்க்கும்போதே கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. அங்கங்கே உட்கார்றதுக்கு இந்த மாதிரி பெஞ்சஸுமே போட்டு வச்சுருக்கதையும் நீங்கள் பார்க்க முடியுங்க. நம்ம கொஞ்சம் தூரம் போனோன்னையுமே நம்ம இந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் பார்க்னு ஒன்று இருக்குது. இந்த வளைவு இருக்குது இல்லைங்களா, அந்த வளைவுக்கு உள்ளார போகும்போது ஒரு அற்புதமான ஒரு வியூ பாயிண்ட்டும், ஃபோட்டோஸ் இங்கே வந்தால் இந்த இடத்துல எடுக்காமல் யாரும் போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம மழை காலத்துலேயும் போயிருந்தோம். மழை பெஞ்சு அப்போ தான் நின்றும் இருந்ததுங்க. அதனால் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பச்சை பசேல்னு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அதுவும் இந்த இடத்துலேருந்து நம்ம பார்க்குற பார்வை அட்டகாசமாக இருந்ததுங்க. நம்ம நிற்கிற இந்த மலைத்தொடரில் ஒரு 125 ஏக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு சூப்பரான ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டுங்க. நல்ல ஃபோட்டோகிராஃபிக் நல்ல ஒரு இடம். ஒரு மாதிரி கிட்டத்தட்ட 300 டிகிரி கிடைக்கும் வியூ. சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஸ்டார்டிங் தான் இந்த ட்ரிப்பில். சரி மறுபடியும் வாங்க மேலே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த சின்ன வாட்ச் டவரில் நம்ம மேலே ஏறி பார்க்கும்போது இன்னுமே நமக்கு ரொம்ப அற்புதமான காட்சிகள் கண்ணுக்கு தெரியுதுங்க. அந்த பனி படறதையுமே நீங்கள் பார்க்க முடியுது பாருங்கள். இந்த மாதிரி தான் மழை ஃபுல்லாகவே இருக்குது.
அந்த வியூ பாயிண்ட்டை தாண்டி நம்ம கொஞ்சோண்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு தண்ணி தொட்டி மாதிரியான ஒரு இடத்த அமைச்சு வச்சுருக்காங்க. மீன்கள் இப்போதைக்கு இல்லை, பட் பார்க்குறதுக்கு நல்லா அழகாகவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ நாங்கள் போன டைமுக்கு ஜஸ்ட் மழை பெய்யுது நிற்கிது, மழை பெய்யுது நிற்கிது. சில்ட்ரன்ஸ் பார்க் அடுத்து உடனேயுமே இங்கே அந்த மாதிரி ஒரு போர்டு போட்டு வச்சுருக்காங்க 0.4 கிலோமீட்டர் அப்படின்ட்டு. கொஞ்சம் அப்படியே நல்லா ஸ்டீப்பாக மேலே ஏறுது. ஆனால் எல்லாமே ஒரு மாதிரி சிமெண்ட் ரோடு தான். தொட்டாஞ்சினிங்கோட பூவுங்க, நான் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. பார்த்தீங்களா? ஒவ்வொரு வளைவுலையும் ஒரு பெஞ்ச் போட்டு வச்சுருக்காங்க. அந்த பெஞ்சில் ஏதோ ஒரு கப்புள்ஸ் உட்காராமல் இருக்கிறதே இல்லை. எந்த பெஞ்சுமே காலியாக இல்லாமல் இல்லை. சூப்பராக சிமெண்ட் பாதை போட்டு வச்சுருக்காங்க. நடக்கிற 2 பக்கமே பார்த்திங்கன்னா பூரா புல்லாக தான் இருக்குது. புல் எல்லாமே ஆள் உயரம் கொஞ்சம் ஒரு 6 அடியாக இருக்கும் போல இருக்குது. நம்ம இன்றைக்கி 5 முனிவர்கள் தவம் செஞ்ச ஒரு மலைக்கு தான் வந்திருக்கோம். அவங்க தவம் செஞ்சதாலே இந்த மலையை வந்து ஐயர் முனிக்காடு அப்படின்னு இருக்காங்க. அப்புறம் அயனிக்காடு அப்படின்னு மருவி இருக்குது. இன்றைய பேர் வந்து அம்முனிக்காடுங்க. இந்த அம்முனிக்காடில் இருக்கிற கொடிக்குத்தி மலை வியூ பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். சூப்பரான ஒரு வியூ பாயிண்ட்டு. அப்படி ஜஸ்ட் ஆறுங்க, பூரா மேகங்கள் தான். அது மழை வேறு பெஞ்சிருக்கு. அப்படியே மேகமாக போகுது. மேகமாக இல்லை பனிமூட்டமானே தெரியாத அளவுக்கு இருக்குது. எங்கே வந்திருக்கோம்? 0.8 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்குங்க. இப்படியே தான் பாதை போயிட்டுருக்கு. மேகங்கள்லாம் எப்படி போகுது பாருங்க. இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தெரியுது. நம்ம இந்த இடத்துல இருந்து, இந்த பாறையிலேருந்து நம்ம கீழே பார்க்கும்போது நம்ம வண்டி நிறுத்தின இடம் வந்து அப்படியே கிளியராக தெரியுது. அங்கேருந்து அப்படியே லெஃப்ட் சைடு அப்படியே பார்வை கொண்டு போனால் அங்கங்கே அந்த மேகங்களா இல்லை பனிமூட்டமா இல்லை மழை பெஞ்சதுக்கு அந்த மாதிரி இருக்கா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனால் அருமையான ஒரு காட்சி வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுதுங்க. அப்படியே அங்கே போகுண்டா. அங்கே தெரியுதா டவரு? அங்கே போகணும். பூராமே வியூ பாயிண்ட் தாங்க. ஆல்ரெடி இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி போகுது. அங்கே பெஞ்சும் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாறை பகுதியிலேருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு காட்சிகள் கிடைக்குதுங்க. அந்த பாறை அதாவது கருப்பு அப்புறமா பச்சை அப்படிங்கிற காம்பினேஷன் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது இந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது. அங்கங்கே பெஞ்சு போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் எல்லாம் மரபு போட்டு வச்சுருக்காங்க. கப்புள்ஸ்க்கு நல்ல சூட்டபுளுங்க. எங்கே பார்த்தாலும் கப்புள்ஸாக தான் இருக்காங்க. மழை பெய்யுதுங்க, இருந்தாலுமே ஒரு மாதிரி வேர்க்குது. இந்த காலத்துலேயே வேர்க்குது. அதான் நம்ம ஆகஸ்ட் கடைசியில் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட வெயில் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வேர்க்கும். வெயில் காலத்துக்கு இந்த இடம் சூட் ஆகாது. ஒரு மாதிரி மழை காலம் அந்த டைமில் சூட் ஆகும். இந்த இடத்துல இருந்துங்க இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த சம்மர் காலத்தில் வெய்ய காலத்தில் பொன்னானி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்காமா. அந்த அலைகள் எல்லாமே வந்து இங்கேருந்து தெரியும் அப்படிங்கிறாங்க. எங்கேயோ அந்த பொன்னானி பீச்சஸ் இருக்கும் போல் இருக்குது. சம்மரில் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. இங்கே ஏதோ ஒரு பில்டிங் மாதிரி இருக்குங்க. முன்னாடி ஆட்கள் தங்கியிருப்பாங்க போல இருக்குது. இப்போ யாரும் இருக்கிற மாதிரி தெரில. 1.6 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்குங்க.
மறுபடியும் இங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. எல்லாமே நம்ம இந்த வண்டியை நிறுத்துறதுக்கான வியூ பாயிண்ட் பார்க்குற இடமா தான் இருக்குது. முக்கால்வாசி தூரம் போனோன்னே இந்த கேஃபிட்டேரியா மாதிரி ஒன்று இருந்திருக்கு. ஆனால் இப்போ இல்லை, க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இங்கேருந்து வியூ வந்து செம சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக அந்த இடத்துல ஏதோ ஒரு நதி மாதிரி தெரியுதுங்களா? அந்த நதி மாதிரி இருக்கிறது. நல்ல குளிர்ந்த காற்று வீசுது, ஆனால் வேர்த்து கொட்டுது. இங்கே இருக்கிற மேகங்கள் தான் செம சூப்பராக இருக்குது. அப்படியே நின்றுட்டே இருக்குது நகராமல். மரம் இப்படியே அசைஞ்சு ஆடுது பாருங்க. அகைன் இந்த இடத்துல ஒரு டிஃபன் கடை மாதிரி இருந்திருக்கு, பட் அதுவும் சாத்திட்டாங்க. எதுக்கு இவ்வளோ கட்டி இவ்வளோ வேஸ்ட்டு? ஃபாரஸ்ட் கேம்பிங் ஸ்டேஷன், ஃபாரஸ்ட் கஃபெட்டேரியா, வன ஜோத்ஸ்னா. இந்த இடத்துல மட்டும் ஒரு தண்ணி கேன் வச்சுருக்காங்க. நம்ம ஃபில் பண்ணிட்டு அங்கே டாய்லெட்ஸுமே பக்கத்தில் இருக்குது. கடைசி ஒரு ஒரு உயரத்தை ஏறினோம்னா நம்ம அந்த வியூ பாயிண்ட் அடைஞ்சிடலாங்க. ஸோ கொடிக்குத்தி மலையோட கடைசி டெஸ்டினேஷன் வந்துட்டீங்க. இந்த வாஷ் டவருக்கு கொஞ்சம் முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு படிக்கட்டு மாதிரி போகுதுங்க. அங்கே கொஞ்சம் தூரம் ஏறி போகும்போது நம்ம அப்படியே ஒரு சர்க்கிள் மாதிரியான ஒரு அமைப்பு இருக்குது. அங்கே நின்று நம்ம ஃபோட்டோலாம் நல்லா எடுக்கலாம். அங்கேருந்தும் காட்சிகள் அருமையாக இருக்கும். மலை ஒன்று தான் நம்ம போன அன்றைக்கி தொல்லை பண்ணிடுச்சு. சிவா, மலப்புரம் மாவட்டத்தோட ஊட்டி அப்படின்னு சொல்லப்படுற கொடிக்குத்தி மலை வந்து 1770 அடி உயரத்தில் இருக்குங்க. கடல் மட்டத்திலிருந்து இந்த அம்மணிக்காடு மலைப்பகுதிகளிலேயே உயரமான பகுதி வந்து இதுதாங்க. மேலேருந்து கீழே பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்க. அது அந்த மழை பெஞ்சு நிற்கும்போது பிரிட்டிஷ்காரங்க ஒரு தடவை சர்வே பண்ணும்போது இந்த கொடிக்குத்தி மலையோட உச்சியில் தான் வந்து அவங்களோட கொடியை வந்து நட்டு வச்சுருக்காங்க. அதனால தான் இந்த மலையை வந்து கொடிக்குத்தி மலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வாஷ் டவர்லேருந்து நம்ம பார்க்கும்போது அம்மணிக்காடுகளோட மொத்த பகுதியுமே நம்ம பார்க்குற மாதிரியான ஒரு வியூ பாயிண்ட்ஸ் கிடைக்குதுங்க. குறிப்பாக மழை காலத்தில் வர்ற கேரளா வர்ற டூரிஸ்ட்டுக்கு ஒரு அட்வைஸுங்க, கண்டிப்பாக ஒரு ரெயின் கோட்டோடு வாங்க. இல்லைன்னா மலையில் மாட்டிக்கிட்டு ரொம்பவே சிரமப்படுவீங்க. ரெயின் கோட்டு ஒரு கேப்போடு வாங்க. அப்போ தான் மழை பெஞ்சாலும் நம்ம வாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். சரியான மழைங்க. நம்ம மேலே வந்தோன்னே மழை வந்து நீங்கள் கொஞ்சம் கஷ்டம்தான். அது ரெயின் கோட்டெல்லாம் இல்லாமல் கீழே இறங்க முடியல, தள்ளி விடுது. ரெயின் கோட் இல்லாமல் இந்த இடத்துல வந்து வர்றது கஷ்டம். ஆகஸ்ட் கடைசியிலேருந்து கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் வரைக்குமே இந்த கொடிக்குத்தி மலைக்கு நம்ம கண்டிப்பாக போகலாங்க. அருமையான கிளைமேட் இருக்கும். மழை பெய்யறது மட்டும்தான் ஒன்று ரிஸ்க்காக இருக்கும். அதுக்கு ரெயின் கோட் கொண்டு வந்துருங்க. சூப்பரான ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு வழி ட்ரெக்கிங்கு. திரும்ப இறங்குறக்கும் 2 கிலோமீட்டர் ட்ரெக்கிங் பண்ணோம். இந்த மலைத்தொடர்களில் பெரும்பாலும் காட்டு பன்னி, அப்புறம் மான்கள், சின்ன நரிகள் இருக்கும் போல் இருக்குது. அது போக மயில்கள் இருக்குது. ஏதோ 1-2 இடத்துல சிறுத்தைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது போலுக்கு. அதனால் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போங்க, ஜாக்கிரதையாக. கொஞ்சமாக ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு போயிடுங்க. கண்டிப்பாக தண்ணி கொண்டு போயிடுங்க. மேலே தண்ணி இருக்கும், இருந்தாலும் தண்ணியை கையில் வச்சுக்குங்க.
மண் பாதையாக இருந்த இடம் எல்லாத்தையும் இப்போது கல் பாதையாகவும் சிமெண்ட் பாதையாகவும் மாற்றிட்டாங்க. எல்லாத்துக்குமே இந்த பயணம் வந்து சூட்டபுளாகுங்க. வெயில் காலம் தவிர்த்து மழை பெய்கிற காலத்தில் போனீங்கன்னா பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இந்த மலை முழுவதுமே காட்சிகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும், அவங்கள நெகிழ வைக்கும். போகிற வழியில் சில்ட்ரன்ஸ் பார்க்குமே இருக்குது, நேரம் கிடச்சா அங்கேயுமே போங்க. ரொம்ப ஒரு சூப்பரான பயணமாக இருந்தது எங்களுக்கு. இந்த இயற்கை பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளோட மற்ற பயணங்களையும் பாருங்கள். நன்றி.